எனது அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த கவிதை காதலில் நுழைந்து காமத்தை உடைக்கும், களவு முயக்கத்தின் சுழற்சி முறையில் சூனியமாகி போகும். இந்த கவிதை எனக்குள் அவளும் அவளுக்குள் நானும் புதைந்து போன, புரிந்து போன ஒரு பிரத்யேகமான கவிதை. ஆம், காவல் நிலையத்தில் ஒரு கைதி. இலசுகளின் இறுக்கத்தில் இன்பமில்லை. அந்தரங்க நேரத்தில் ஹார்மோன்களின் அட்டுழியங்கள் குறைந்தபாடில்லை. உரசலோடு உரசலில் உதிர்ந்த செல்களெல்லாம் ஒரு விந்தையாம் விந்துக்கு விவாதம் புரிகின்றன. கட்டில் கால்களெல்லாம் கண்ணீர் வடிக்கிறது. கடைசி தழுவல் ராஜ்யத்தால். உகர சப்தமும் மகர ஈரும் கடிகாரம் உள்ளுக்கு கடிவாளம் போடாதோ? உரசலில் உதிர்ந்த வியர்வை துளியும் உப்பளமாய் பூத்திருச்சி. பின்னி இருந்த ஆடைகளும் பிணக்கம் தெரிவித்தது. அகோரிக்கு ஒரு புதிய அர்த்தம் சொன்னது. உடல்கள் தளர்ந்தன. இறுக்கம் இன்னொரு வாய்தா கேட்டன. இருவர் பிணைப்பில் சிவப்பு கம்பளம் விரித்தன உடல்கள். நாசியின் ஓட்டையில் அனல் தேவனின் அசுர காற்றின் ஆலாபனை நின்றது. காமத்தில் தொடங்கிய களவும் தொடக்கம் வேண்டி தொடுநூல் கட்டியதாம். சினிமா அரங்கில் அவள் சீலை விலகியும் அவனை சிறை இயலவில்லை. காரணம், காம முயக்கத்தின் கடைசி கதவு காவல் நிலையத்தில் நின்றன. ஏகம்பனின் வாயில்கள் கரும்பும் மலரம்பும் இரண்டும் களவு போயினவா? என்றும் இவளோடு ஆரூர் கவி நா. முரளி. இப்படைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது பக்கத்தில் உங்கள் கருத்தை கூறுங்கள். என்றும் உங்கள் ஆசையுடன் தமிழோடு நாம், தமிழோடு நான். நன்றி, வணக்கம்.